பொண்ணு ஆத்துல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு தங்க கல்லு கிடைக்குது. அப்ப இவளுமே அவங்க அம்மா கிட்ட சொல்றா. இத பார்த்த அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல இவங்களோட ஓனர் வராங்க. இவங்களோட வேலையே ஆத்துல தங்கத்தை தேடுறது தான். அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தோன்னா அம்மாவும் அந்த தங்க கல்ல முடிக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பேரும் வந்து தங்க கல்ல கண்டுபிடிச்சிங்களான்னு கேக்குறாங்க. இவங்களும் இல்லன்றாங்க. கேட்டோன்னு அவங்களும் உங்க மேல சந்தேகமா இருக்கு, நீ போய் சொல்ற, கிட்டவா உன்னை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முடிக்குள்ள தங்க கல் இருக்கத கண்டுபிடிச்சிடுறாங்க. இத பார்த்தோன்னு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ஒரு கல் எடுத்து கொடுக்குறா. அப்ப இவங்களும் அந்த கல்ல அந்த பக்கமா தூக்கி போடுறாங்க. இத பார்த்தோன்னு இந்த ரெண்டு பேருமே தங்கத்தை தான் இவ தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அவர்கிட்ட அந்த கல்லை கொடுத்து உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுமா, என்ன பத்தி கவலைப்படாத, நான் வந்துருவேன் அப்படின்னு. இந்த பொண்ணு சரி அப்படின்றா. இந்த பக்கமா இவங்க ரெண்டு பேருமே அந்த பொம்பளை எங்களை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு வராங்க. அப்ப அம்மாவும் அவங்க ரெண்டு பேத்தையுமே திசை திருப்பி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த குட்டி பொண்ணு அந்த தங்க கல்லை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறா. பார்த்தோன்னா அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த பொண்ணுமே அப்பா அம்மாக்கு உதவி தேவைப்படுது வாங்க அப்படின்னு. கேட்டோன்னு அவரும் ரொம்பவே பேராசைப்பட்டு நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியா, இனிமே இந்த தங்க கல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே போயிடுறாரு. இத பார்த்தோன்னு இந்த பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்டு அவங்க அம்மாவை தேடி போறா. அவங்க அம்மா மயங்கி ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. இந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி அழுகுறா. அப்ப அம்மாவுமே சரி பரவாயில்லமா, நம்மளுக்கு அந்த தங்கம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கமா இந்த ஆளும் இந்த தங்கத்தை வச்சு எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் வராங்க. அவங்களுமே இந்த தங்க கல்லை பாத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆளுகிட்ட இருந்து அந்த தங்கத்தை பறிக்க பாக்குறாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த தங்க கல் அப்படியே மறைஞ்சு இந்த குட்டி பொண்ணோட கையில வந்துருது. இந்த பொண்ணு அம்மா இங்க பாருங்க என்னோட கையில தங்க கல் இருக்குன்னு காட்டுறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி இந்த ஒரு ஷார்ட் பிலிமும் பாத்தீங்கன்னா முடியுது.